The Chronicles of Narnia, The Voyage of the Dawn Treader, Chapter 5, The Storm and What Came of It. நேரோ ஹேவன் துறைமுகத்தில் டான் ட்ரெடர் கப்பலை அவங்க இறக்கி இதோட 3 வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் அவங்க அங்கேருந்து கிளம்பவே போகிறாங்க. இவ்வளோ நாளாக டான் ட்ரெடர் கப்பலை கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இவங்களுக்கு ஃபேர்வெல் சொல்லிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய கூட்டமே அங்கே அசம்பிள் ஆயிருக்கும் இவங்க கிளம்புறதை பார்க்கறதுக்காக. லோன் ஐலாண்டர்ஸை பார்த்து கேஸ்பியன் அவனோட லாஸ்ட் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருந்தபோது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல ஆரவாரம் பண்ணிட்டு நிறைய பேர் அழுக கூட செஞ்சாங்க. கேஸ்பியன் டூக் பர்னுக்கும் அவரோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் பாய் சொல்லிட்டு அந்த டான் ட்ரெடர் கப்பலில் அங்கேருந்து அவங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அடிக்கிற காற்றுல டான் ட்ரெடர் கப்பல் கடலில் போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது திரும்ப அந்த கப்பல் உயிரோடு வந்த மாதிரி இருந்துச்சு. டியூட்டியில் இருந்த மாலுமிகள் எல்லாருமே கீழே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரினியனும் கப்பலோட பின்பகுதியில் நின்று ஃபுல்லாக அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அடுத்த ஃபியூ டேஸ் ஃபுல்லுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லூசி தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப லக்கியான ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு அப்படின்னு அதுக்கு தோணும். ஏன்னா ஒவ்வொரு நாள் அதோட கேபினில் அது எந்திரிக்கும் போது கீழே அந்த கடல் தண்ணி இருக்குல்ல, அது சூரியன் வெளிச்சம் பட்டு இந்த கேபினோட சீலிங்கில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குமா. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். லோன் ஐலாண்ட்ஸ்லேருந்து அதுக்கு நிறைய புது பொருட்கள் கிடச்சிருக்குமா. அதாவது சீ பூட்ஸு, ஜெர்கின்ஸு, ஸ்கார்ஃப்ஸு, க்ளோக்ஸ் எல்லாமே கிடச்சிருக்குமா. அதை பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஃபோர்காஸ்டருக்கு போய் கப்பலோட முன்னம் பகுதிக்கு போயிட்டு கடலை ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இருக்க கடல் தண்ணி நல்லா பிரைட் ப்ளூ கலரில் அதுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் கடலில் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு வரும் பார்க்கணுமா பசி, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிப்பி சீப் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் செஸ் விளையாடும். ரிப்பி சீப் அந்த செஸ் பீசஸ் எல்லாம் அதோட கையால் தூக்குறத பார்க்கும் போதே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன்னா அந்த செஸ் பீஸ் அதோட உடம்புக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குமா. 2 கையை வச்சு தூக்கிட்டு இருக்கும். அப்புறம் நடுவில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு அது நல்லா எந்திரிச்சு நின்று மூவ் பண்ணிட்டு இருக்கும். அவன் நல்ல பிளேயராக தான் இருந்தான். எப்பப்போலாம் நம்ம விளையாடிட்டு இருக்கிறது ஒரு செஸ் கேம் அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணி ஆடுறானோ அப்பப்போலாம் அவன் வின் பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனால் ஒரு சில டைம் லூசி தான் வின் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த எலி ரிடிகுலஸான ரொம்பவே மோசமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். குயினுக்கும் கேஸ்டலுக்கும் எப்போல்லாம் பிரச்சனை வர மாதிரி இருக்கோ அப்போல்லாம் அதோட நைட் பீஸை அங்கே அமுச்சு வச்சிருமா. ஒரு செஸ் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோன்றதையே அப்பப்போ மறந்துட்டு உண்மையான தளபதி போர்லலாம் என்ன பண்ணணுமோ அதவே அது பண்ணிட்டு இருந்துச்சா. அதனால அது அப்பப்போ தோத்து போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ப்ளசண்ட்டான டைம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. ஒரு நாள் ஈவினிங் லூசி வெளியில் டெக்கில் கடலை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது பயங்கரமாக சடனாக காட்டுத்தனமான புயல் வீச ஆரம்பிச்சிடும். சாதாரண புயல் இல்லை, அவ்வளோ மோசமான புயல். அங்கே கப்பல் முழுக்க தண்ணியாக சூழ்ந்துரும். மேலே டெக்கில் வேலை பார்த்துட்டு இருந்த மாலுமிகள் எல்லாரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கப்பல் அந்த சுழலில் சரியாக சுத்த ஆரம்பிச்சிரும். ஒன்றுமே அங்கே தெரியாது, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். கீழே போங்க மேம் அப்படின்னு ட்ரினியன் லூசியை பார்த்து கத்துவார். கடல் பயணத்துக்கு கொஞ்சமும் அனுபவம் இல்லாத ஆட்கள் இந்த மாதிரி க்ரூ மெம்பர்ஸ்க்கெலாம் மிகப்பெரிய தொல்லைன்னு லூசிக்கு நல்லாவே தெரியும். ஸோ வேறு எதுவுமே சொல்லாமல் அப்படியே ட்ரினியன் சொன்னதை ஒபே பண்ணிவிட்டு வேகமாக அதோட கேபினை பார்த்து ஓட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த கப்பல் அந்த சுற்றிட்டுருக்கும், பயங்கரமாக ஆடிட்டுருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலை தண்ணி மேலே விழுந்துட்டுருக்கும். அதில் தப்பிச்சு அந்த கேபின்குள்ளே ஓடி வந்ததே மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. கேபின்குள்ளே கதவை பூட்டிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். அவ்வளோ இருட்டாக இருக்கும். எல்லா பக்கமும் இருந்தும் மோசமாக சத்தம் கேட்டுட்ருக்கும். அந்த அலை கப்பலில் மோதுகிற சத்தம்லாம் அவ்வளோ கொடூரமாக இருந்தது. அடுத்த நாள் இப்படியே தான் போச்சு. அதுக்கு அடுத்த நாளும் இப்படியே தான் போச்சு. அடுத்து எவ்வளோ நாட்களுக்கு இந்த புயல் நீடிச்சிச்சுன்னு யாருக்கும் சரியாக அந்த நேரம் கூட தெரியல. அவ்வளோ நாட்கள் இந்த புயல் வீசிட்டே தான் இருந்தது. 3 பேர் மேலே அந்த டில்லர்லேயே நின்று வேலை பார்த்துட்ருப்பாங்க. டெக்கில் இருந்த ஒருத்தவர் கடலுக்குள்ளே விழுந்து காணாமையே போயிடுவார். பல நாட்களாக அவங்க யாருமே சூரியனை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. எதையும் அவங்களால கிச்சனில் வச்சு சமைக்க முடியல, ட்ரை பண்ண முடியல. ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்தது. கடல் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கும் அந்த புயல்ல. இந்த புயல் ஒரு வழியாக ஓஞ்சக்கப்புறம் தான் யூஸ்டேஸ் அவனோட டைரியில் என்ட்ரி பண்ண ஆரம்பிப்பான். செப்டம்பர் 3. பல நாட்கள் கழிச்சு இப்போதான் என்னால் எழுதவே முடியுது. 13 நாட்களாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய புயலில் சிக்கிக்கிட்டோம். 13 நாட்கள்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ கேர்ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறதுங்க எல்லாம் 12 நாட்கள்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. இப்படி ஒரு ஆபத்தான பயணத்தில் நாட்களை கவுண்ட் பண்ண கூட தெரியாத ஆட்கள் கூட சேர்ந்து நான் இப்போ பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த 13
13 நாட்கள் இந்த கப்பலில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் மிகப்பெரிய அலை வந்து வீசிக்கிட்டே இருந்துச்சு, மேலேயும் கீழேயும். எங்கள் உடம்பு முழுக்க ஈரமாக தான் இருந்தது. இங்கே இருக்கிறவங்க ப்ராப்பரான சாப்பாடு கொடுக்க கூட அட்டம் பண்ணலை. இதெல்லாம் சொல்லக்கூட தேவையில்ல. இங்கே ஒரு வயர்லெஸ் இல்லை, ஒரு ராக்கெட் இல்லை. இப்படி இருந்தால் எப்படி ஹெல்ப் கேட்டு சிக்னல் அனுப்புறது அப்படின்னு அவன் எழுதியிருப்பானா? நம்ம இந்த வயர்லெஸ் பற்றி ஹாரி பாட்டர்லேயே பார்த்துருப்போம். வயர்லெஸ்னால் ரேடியோங்க. அவங்க ரேடியோவை தான் வயர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அழுகி போன சின்ன டப்பில் போய் யாராவது கடலில் பயணம் செய்வாங்களா? டீசெண்டான ஆட்களாக இருந்தால் கூட சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறதுங்க எல்லாம் மனுஷ ரூபத்தில் இருக்கிற அரக்கர்களாக இருக்குதுங்க. அன்னைக்கு நைட் இந்த கப்பலோட பாய்மரம் உடஞ்சப்போ எனக்கு சுத்தமாக உடம்பே சரியில்லை. ஆனாலும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி டெக்குக்கு கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்கினானுங்க. இந்த லூசி வேற சும்மா சும்மா துடுப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ரிப்பீட் ஷிப் இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் துடுப்பு போடுறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது, ஏங்குது அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா என்கிட்ட வந்து துடுப்பை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த குட்டி சாத்தா மிருகம் சும்மா ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்குன்னு ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ இருக்கிற வயசுக்கு அவளாம் இதை ஈஸியாக சென்ஸ் பண்ணணும். ஆனால் அவளுக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு தான் சூரியனையே எங்களால் பார்க்க முடியுது. இந்த சின்ன போட்டு இன்னைக்கு தான் கொஞ்சமாவது ஆடாமல் இருக்குது. சாப்பிட்றதுக்கு எங்ககிட்ட சாப்பாடு இருக்குது, அதுவும் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. 16 நாட்களுக்கு அது வரும். புயல்ல மேலே டெக்கில் இருந்த கோழிகள் எல்லாமே அடிச்சுட்டு போயிருச்சு. பட் இங்கே இருக்கிற உண்மையான பிரச்சனையே தண்ணி தான். அடித்த புயலில் 2 கேஸ்க்கு உடஞ்சி அதில் இருந்த தண்ணி எல்லாம் லீக் ஆகி எம்டி ஆயிடுச்சு. நானியாவோட ப்ராடக்ட்ஸ் வேற எப்படி இருக்கும்? இப்போ எங்ககிட்ட இருக்கிற தண்ணியை வச்சுட்டு 12 நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும். ரம்மும் இன்னும் நிறையாவே இருக்குது. ஆனால் அதை குடிச்சா கூட கொஞ்சம் தான் தண்ணி தாகமாக இருக்கும்னு அவனுங்க கிட்ட சொன்னாலும் அவனுங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. எங்களால் முடிஞ்சா அஃப்கோர்ஸ் இப்போ பண்ண வேண்டிய சென்சிபிளான விஷயமே அதுவாக மட்டும்தான் இருக்கும். உடனடியாக இங்கேருந்து மேற்கு திசையை பார்த்து திரும்பி லோன் ஐலாண்ட்ஸ்க்கே திரும்ப போகிறது. ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கே 18 நாள் ஆயிடுச்சு. திரும்ப அங்கே போகிறது ரொம்ப நாட்கள் ஆகும். துடுப்பு போட்டுக்கிட்டே திரும்ப அங்கே வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வெறும் 1/2 லிட்டர் தண்ணியை வச்சுட்டு நம்ம ஆட்கள்னால துடுப்பு போட முடியாதுன்னு கேஸ்பியன் சொல்கிறான். அவன் சொல்கிறது முழுக்க தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க நல்லா வேலை பார்த்து உடம்புல ஃபுல்லாக வேர்த்து கொட்டுச்சுன்னா அவங்களோட பாடியை அது நல்லாவே கூல் பண்ணும். ஸோ அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். பட் நான் சொல்கிற எதையுமே அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கு எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு பதில் தெரியலனா அவன் ஃபாலோ பண்ணுற வழி இதுதான். சுற்றி இருக்கிற எல்லாரும் அவன் கூட சேர்ந்துட்டு சீக்கிரமே நம்ம ஏதாவது ஒரு நிலத்தை கண்டுபிடிப்போன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போகிற வழியில் எந்த ஒரு லேண்டுமே இல்லை, எந்த ஒரு லேண்டுமே இருக்காது. நீங்கள் இப்படி கிறுக்குத்தனமாக யோசிக்கிறது மிகப்பெரிய ஆபத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுருன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கு ஏதாவது பெட்டரான பிளானை யோசிக்காமல் என்கிட்டயே உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நான் கூலாக அண்ட் அமைதியாக நீங்கள் என்னை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. இந்த முட்டாள்தனமான பயணத்தில் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கீங்க என்னோட கன்சென்ட்டே இல்லாமல். ஸோ உங்களுக்கு பிளான் சொல்கிறதெல்லாம் என்னோட பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அதில் எழுதியிருப்பான். செப்டம்பர் 4. ஸ்டில் ரொம்ப காமாக தான் இருக்குது கடல். நைட்டு டின்னருக்கு எல்லாருக்குமே சாப்பாடை குறைச்சிட்டாங்க. அண்ட் எல்லாரை விடவும் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மியான சாப்பாடு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது இந்த கேஸ்பியன் தான். அதெல்லாம் நான் பார்க்காம இருக்கேன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் போல். லூசி ஃபார் சம் ரீசன் அதோட சாப்பாடை என்கிட்ட வந்து கொடுக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனால் அந்த அறிவுக்கட்ட எட்மண்ட் அவளை அதை பண்ணவே விடலை. எல்லாத்துலேயும் குறுக்க வர்றது தான் அவனுக்கு வேலையே. வெயில் உச்சக்கட்டத்தில் அடிக்குது. ஈவினிங் ஃபுல்லாக எப்போவுமே ரொம்ப மோசமாக தாகமாக இருக்குது. செப்டம்பர் 5, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்றத அவன் டைரியில் எழுத போகிறாங்க. ஸ்டில் ரொம்ப கடல் காமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாட்டாகவும் இருக்குது. நாள் முழுக்க அழுகி போய் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு டெம்பரேச்சர் ரொம்பவே ரைஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஷோராக தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கப்பலில் ஒரு தெர்மோமீட்டர் கூட இவனுங்க வச்சுக்கல. செப்டம்பர் 6, ரொம்ப ரொம்ப மோசமான நாள். நடுராத்திரி அவ்வளோ ஃபீவரோடு எந்திரிச்சேன். அவ்வளோ தண்ணி தாகமாக இருந்தது. எந்த ஒரு டாக்டராக இருந்திருந்தாலும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. தேவையில்லாமல் அட்வான்டேஜ்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த வாட்டர் ரேஷனிங் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்கிறதெல்லாம் என்னோட கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. ரேஷனிங் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் பொருள் இருக்கும். அதை சிக்கனமாக யூஸ் பண்ணணும். எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லாருமே ஈக்குவலாக தாங்க ஷேர் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு நிறையா ஒருத்தவங்களுக்கு கம்மி அந்த மாதிரிலாம் ரேஷனிங்லாம் வராது. அது ஃபுட்டாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதை தான் ரேஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலாக எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் அப்படின்னு இருக்கும். சிக்கனமாக அதை யூஸ் பண்ணணும். அன்றைக்கி நைட்டு நான் அவ்வளோ ஃபீவரோடு எந்திரிச்சும் போது மித்தவங்களை எழுப்பி எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பேன். அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். ஆனால் அவங்கள அப்படி எழுப்பி விடுறது ரொம்ப சுயநலமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நானே எந்திரிச்சு என்னோட கப்பை எடுத்துகிட்டு
யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவ்வளோ அமைதியாக எங்களோட அந்த கேபின்ல இருந்து, அது கேபின்லாம் இல்லை, கருப்பு குழி, அங்கேருந்து அவ்வளோ அமைதியாக நான் எந்திரிச்சு வந்தேன். முக்கியமாக கேஸ்பியனையும் எட்மண்டையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு. ஏன்னா இங்கே வெதர் ரொம்ப ஹாட் ஆனதுலேருந்து, தண்ணியும் ரொம்ப கம்மியானதுலேருந்து அவனுங்க 2 பேத்துக்கும் சரியாக தூக்கமே இல்லை. ஸோ அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு அவ்வளோ அமைதியாக எந்திரிச்சு வந்தேன். ஒருத்தவங்க என்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாலும் அவங்கக்கிட்ட நான் அவங்கள மாதிரியெல்லாம் மோசமாக நடந்துக்க மாட்டேன். அவங்க மேலே எப்பவும் நான் அக்கறையோடு தான் இருப்பேன் அப்படின்லாம் அவன் எழுதியிருப்பாங்க. ஃபன்னியாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் அவன் எழுதிட்டுருப்பானா. அந்த கருப்பு குழிக்குள்ளேருந்து வெளியில் வந்து அந்த பெரிய ரூமுக்கு வந்துட்டேன். இந்த துடுப்பு போடுறதுக்கெலாம் பெஞ்சு போட்டு வச்சுருப்பாங்களே, லக்கேஜ்லாம் இருக்குமே, அங்கே வந்துட்டேன். அந்த ரூமோட கடைசி எண்டில் தான் தண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. என்னோட கப்பை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணி கேஸ்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த குட்டி சாத்தான், அந்த ஸ்பை ரிப்பி சீப் என்னை பார்த்துருச்சு. என்னை அது பிடிச்சிருச்சு. அதுக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். சும்மா காற்று வாங்க தான் நான் இந்த பக்கம் வந்தேன்னு. ஏன்னா தண்ணி விஷயத்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் என் கையில் எதுக்காக கப்பு இருக்குன்னு அது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி சாத்தான் கத்துன கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த மொத்த கப்பலும் எந்திரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்னை ரொம்ப மோசமாக நடத்துனாங்க. அங்கே யாராக இருந்திருந்தாலும் இதை தான் கேட்டிருப்பாங்க. அதே தான் நானும் கேட்டேன். நடுராத்திரி இந்த ரிப்பி சிப் எதுக்காக தண்ணி கேஸ் கிட்டக்க சுற்றிக்கிட்டு இருக்குன்னு கேட்டேன். எனக்குன்னு தனியாக எந்த ஒரு ரூமே தேவைப்படலை. நான் எந்த ஒரு ரூமையும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ குட்டியாக இருக்கேன். நான் எங்கே வேணால் ஸ்டே பண்ணிக்கலாம், தூங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கினக்கு யாரும் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணியை திருடிடக்கூடாதுன்னு டெய்லியும் நைட்டு நான் தான் தண்ணிக்கு காவலுக்கு இருக்கேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அங்கே இருந்தவங்க எல்லாருமே அதை நம்பிட்டாங்க. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன். இல்லைன்னா அந்த ஆபத்தான குட்டிச்சாத்தான் அதோட வாழை வச்சு ஏதாவது என்னை பண்ணிடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ்பியனோட உண்மையான முகமே தெரிய வந்துச்சு. அவன் எவ்வளோ பெரிய கொடுங்கோலான சர்வாதிகாரின்னு. அன்னைக்கு அவன் எல்லார் முன்னாடியும் அவ்வளோ சத்தமாக இதுக்கு மேலே யாராவது தண்ணியை திருடி 24 முறை சாட்டையடி கொடுக்கப்படும்னு சொல்லிட்டான். இப்படி ஒரு கேவலமான, இப்படி ஒரு மோசமான, இப்படி ஒரு கோலத்தனமான மிரட்டலை கொடுத்தக்கப்புறம் இந்த கேஸ்பியன் அவனோட டோனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்டான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபீவரிஷாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தரை கன்சிடர் பண்ணி தான் இருக்கணும், அது இதுன்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். சரியான பச்சோந்தி. அன்னைக்கு நாள் முழுக்க அதுக்கப்புறம் நான் பெட்டில் தான் கிடந்தேன். செப்டம்பர் 7. கொஞ்சமாக காற்றடிக்குது. பட் இன்னும் மேற்கு திசையிலேருந்து தான் அடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் மைல்ஸ் தான் கிழக்கு திசையை பார்த்து நாங்கள் பயணித்து வந்திருக்கோம். இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமாக தாகமாக இருக்குது. செப்டம்பர் 8. இன்னும் நாங்கள் கிழக்கு திசையை பார்த்து தான் பயணித்து போயிட்டுருக்கோம். நான் நாள் முழுக்க இப்போது பங்க்கில் தான் கிடக்கிறேன். என்னோட பங்கு பெட்டில் அப்போ வந்து பார்த்துட்டு போகிற லூசியையும் என்னோட கேபினில் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த மனித ரூபத்தில் இருக்கிறவர்களை மட்டும்தான் அவங்க இங்கே தூங்க வரும்போது பார்க்குறேன். லூசி அதோட ரேஷனில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி எனக்கு வந்து கொடுத்துச்சு. செப்டம்பர் 9. லேண்டு கண்ணுக்கு தெரியுது. அந்த தீவில் பெரிய பெரிய மலைகளாக இருக்குது. இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் தென்கிழக்கு திசையில் அது இருக்குது. செப்டம்பர் 10. அந்த தீவில் இருக்கிற மலைகள்லாம் நல்லா பெருசாகவும் கிளியராகவும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். பல நாட்கள் கழிச்சு இப்போ தான் சீகல் பறவைகளையே நான் பார்க்குறேன். ஆனால் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. செப்டம்பர் 11. கடலில் நல்லா மீனை பிடிச்சிட்டு டின்னருக்கு அதை தான் சாப்பிட்டோம். மலைகளாக இருக்கிற அந்த தீவு பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். நைட்டு 7 மணி போல் கப்பலில் இருக்கிற நங்கூரத்தை கீழே இறக்கிட்டோம். ஆனால் அந்த முட்டாள் கேஸ்பியன் எங்களை கரையில் இறங்கவே விடலை. ரொம்ப இருட்டானனால அந்த தீவில் யாராவது கடற்கொள்ளையர்களோ இல்லைனா காட்டு மிராண்டிகளோ இல்லைனா வழிப்பறி கொள்ளையர்களோ இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப கொடூரமான மிருகங்கள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாதுன்னு யாரையுமே கீழே இறங்க விடலை. இன்னைக்கு நைட்டும் இருக்கிற அந்த கொஞ்சோன்னு தண்ணியை தான் குடித்தேன். இந்த தீவில் இவங்களுக்காக என்ன காத்து இருக்குன்னு மித்தவங்களை விட யூஸ்டேஸ்க்கு தான் அது மிகப்பெரிய கன்சர்னாக இருக்கும். பட் அவனால் அதை அவன் வாயால் சொல்ல முடியாது. ஏன்னா செப்டம்பர் 11க்கு அப்புறம் அவன் அவனோட டைரியை எழுதுறதையே பல நாட்களுக்கு மறந்துட்டான். அடுத்த நாள் மார்னிங் விடிஞ்சிரும். இவங்க எல்லாருமே அந்த கப்பலை விட்டு அந்த தீவோட கரையில் வந்து இறங்கிடுவாங்க. அந்த தீவு முழுக்க மலைகளும் கிளிஃப்ஸாக தாங்க இருக்கும். அவ்வளோ கிளிஃபாக இருக்குமா. இவங்களுக்கு முன்னாடி நல்லா மரமாக வளர்ந்துருக்கும். அந்த கரை பக்கத்துலேயே வளர்ந்துருக்குமா. அங்கேருந்து நல்லா ஓடையில் தண்ணி ஓடி வந்து இந்த கடலில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கும். ஃபுல்லாக அங்கே நிறையா மரங்களாக வளர்ந்துருக்குல. அதுக்கு பின்னாடி ஃபுல்லுமே மலைகளாக தாங்க இருக்கும். நிறைய பெரிய பெரிய மலைகளாக இருக்கும். அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த மலைகளோட டாப்பில் என்ன இருக்குன்னே தெரியாது. அந்தளவுக்கு அது ரொம்ப இருட்டாக இருக்கும்.
பக்கத்தில் இருக்கிற கிளிஃப்ஸில் ஒயிட்டாக கோடுகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அது வாட்டர் ஃபால்ஸ்ன்னு, தண்ணி கொட்டிகிட்டு இருக்குன்னு. ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருந்தனால அந்த சத்தமும் கேட்கல, அந்த தண்ணி கொட்டிகிட்டு இருக்கிற அந்த ஆடுற மாதிரி இருக்கும்ல, அதையும் இவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்தது. அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த சீனை நம்ம ஒரு பிக்சரில் பார்த்துருந்தோம்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஆனால் நேரில் அதை பார்க்கும்போது ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி தான் இருந்தது. கப்பலில் இருந்த எல்லாருமே அங்கே கரையில் வந்து இறங்கிடுவாங்க. அந்த ஆற்றுல ஓடி வந்துட்டு இருக்கிற தண்ணியில் நல்லா போய் குளிச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துப்பாங்க. கேஸ்பியன் அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்களில் அந்த 4 பேரை மட்டும் கப்பலுக்கு அனுப்பிச்சி வச்சிருவாங்க, கப்பலை பார்த்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிறைய வேலை பண்ண வேண்டி இருந்ததா கப்பலில் இருக்கிற எல்லா கேஸ்கையும் கரைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உடஞ்சி போயிருக்கிற கேஸ்கெல்லாம் மென் பண்ணணும், சரி பண்ணணும்ல, அந்த வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணியை எல்லா கேஸ்குலையும் அந்த நல்ல தண்ணி இருக்கும்ல குடிக்கிறதுக்கு, அந்த தண்ணியெல்லாம் அந்த கேஸ்கில் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம டான் ட்ரெடர் கப்பல், இவங்க நிற்கிற அந்த கரையில இருந்து தூரத்தில் கடலில் நிற்கிற டான் ட்ரெடர் கப்பலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அந்தல் சிந்தலாக இருக்கும். ரொம்பவே உடஞ்சி போய் ஃபுல்லுமே மோசமான நிலைமையில தான் இருந்தது. நேரோ ஹேவன்லேருந்து இவங்க எவ்வளோ அழகாக அந்த டான் ட்ரெடர் கப்பலை புதுப்பிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க. இப்போ பார்க்குறதுக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல. கலரே போய் எல்லா இடத்துலையும் உடஞ்சி போய் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரிஞ்சது மிகப்பெரிய புயலில் மாட்டிட்டு ரொம்ப நாளாக மாட்டிட்டு வெளியில் வந்திருக்குன்னு. அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம டான் ட்ரெடர் கப்பலோட ஆஃபீஸர்ஸு, க்ரூ மெம்பர்ஸ் அவங்களாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஒல்லியாகி போய் வெளுத்து போய் அவங்க கண்கள்லாம் அவ்வளோ சிவப்பாக இருந்தது, தூக்கமே இல்லாமல். அவங்க ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே கிழிஞ்சு போய் ரொம்ப மோசமாக இருந்தது. கேஸ்பியன் ஹண்டிங் பார்ட்டியாக ஆர்கனைஸ் பண்ணிடுவான். போய் வேட்டையாடி எடுத்துகிட்டு வரணும்ல, அதுக்காக ஆட்கள்லாம் அனுப்பிச்சி வச்சிருவான். அப்புறம் கப்பலையும் ஃபுல்லாக சரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே இருந்த மரங்களெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக அந்த கப்பலில் அந்த மாஸ்ட்டை ஊண்டி வைக்கிறது, செயலை சரி பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய துணியை தைக்க வேண்டி இருந்தது, துவைக்க வேண்டி இருந்தது. ஸோ இதையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம யூஸ்டேஸ் அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே படுத்து கிடப்பானா. படுத்துட்டு இவங்க எல்லாரும் இதை பற்றி என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன வேலை பாக்கி இருக்குது அதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பானா. அவனுக்கு இதையுமே நொறுங்கி போன மாதிரி ஆயிரும். இங்கே வந்துட்டும் சுத்தமாக நமக்கு ரெஸ்டே இல்லையா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். எப்போடா நிலத்துக்கு வந்து இறங்குவோன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வந்த முதல் நாளே கப்பலில் வேலை பார்த்ததை விட இங்கே வச்சு நிறையா வேலை வாங்கிடுவானுங்க போலையே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ அவனுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வரும். யாருமே அவனை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப பிஸியாக கப்பலை எப்படி சரி பண்ணணும்னு பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ஏன் நைஸாக இந்த இடத்துல இருந்து நழுவிடக்கூடாது, கொஞ்சம் அப்படியே இந்த தீவுக்குள்ளே போகலாம், இந்த மலைகள்லாம் இங்கே இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் தூரம் போய் நல்லா காற்று வர கூலாக இருக்கிற இடத்துல போய் நல்லா படுத்து தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். இவனுங்க வேலையெல்லாம் முடிச்சக்கப்புறம் நம்ம கிளம்பி வரலாம். ஆனால் ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. நம்ம இந்த கரை மேலேயும் கப்பல் மேலேயும் கண்ணை வச்சுட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். எப்படி திரும்ப கரைக்கு வரணும்னு தெரியாமல் போயிடும். இந்த தீவுலலாம் இவனுங்க தனியாக நம்மளை விட்டுட்டு போயிட்டானுங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அவன் போட்ட இந்த பிளானை உடனே செய்யவும் ஆரம்பிச்சிருவான். அமைதியாக அங்கேருந்து எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிப்பானா. ரொம்ப ஸ்லோவாக நடந்து போயிட்டுருப்பான். சும்மா அப்படியே கேஷுவலாக நடந்து போகிற மாதிரி தான் அவன் பண்ணிகிட்ருப்பான். சப்போஸ் யாராவது இவனை பார்த்தாலுமே அவன் சும்மா கை காலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டுருக்கான் அப்படின்னு தான் நினச்சிப்பாங்கன்னு அவன் அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நடந்து வந்துடுவான். அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா அங்கே அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்களோட சத்தம்லாம் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்பவே சைலண்ட் ஆயிருமா. நல்லா வாமா டார்க் க்ரீன் கலரில் இருக்கிற காட்டுக்குள்ளே வந்துடுவான். இப்போ அவனால் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நடந்து போய்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துலேயே அந்த காட்டில் இருந்து வெளியிலையும் அவன் வந்துடுவான். அந்த கிரவுண்ட் இப்போது அவனுக்கு முன்னாடி நல்லா லோவாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். அங்கே அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருப்பான். வலிக்கிக்கிட்டே இருக்கும், கீழே அப்பப்போ விழுந்துட்டும் இருப்பான். பட் முகத்தை தொடச்சிட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டெடியாக நடந்து போயிட்டே இருப்பான். அவனுக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் மட்டும் பழைய யூஸ்டேஸாக இருந்திருந்தானா நடந்து வந்த 10வது நிமிஷத்துலேயே திரும்ப ரிட்டர்ன் போயிருப்பான். பட் இவ்வளோ நாளாக அந்த கப்பலில் தாக்கு பிடிச்சது அவனை ஆளவே மாற்றிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஒரு ரிட்ஜை வந்து அவன் ரீச் பண்ணிடுவான். அந்த டாப்புக்கே வந்துடுவானா. இங்கே நின்று பார்த்தா இந்த மொத்த தீவையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அவன் நிற்கிற இடத்துல க்ளவுட்ஸாக நல்லா கீழே இறங்கி வந்துடும். ஃபாகாக சுற்றி அவன் இருக்குமா, அவ்வளவா எதுவும் அவன் கண்களுக்கு தெரியாது. அவன் உட்காந்து நல்லா சுற்றி பார்ப்பானா. அவன் இப்போ நல்ல ஒரு உயரமான இடத்துக்கு தான் வந்திருப்பான். ஸோ அந்த கரையும் அந்த கடலும் கொஞ்சம் தான் அவனுக்கு கண்ணுக்கே தெரியும். அந்த மலையில் இருந்த ஃபாகு ஃபுல்லாக அவனை சூழ ஆரம்பிச்சிடும். ரொம்ப கோல்டானா இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் போய் உட்காந்து நல்லா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவன் நினப்பான். அப்படியே நினச்சி போய் அப்படியே படுப்பானா. பட் அவன் நினச்ச மாதிரிலாம் அவனால் தனியாக உட்காந்து என்ஜாய் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ரொம்ப நேரத்துக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனோட லைஃப்பில் அவன் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணான். அட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீலிங் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஜுவலாக தான் வந்துட்டு இருந்ததா. கொஞ்ச நேரம்
நேரத்துலயே அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த இடத்துல சுற்றி எந்த ஒரு சத்தமும் கேட்காது. அவ்வளோ அமைதியாக இருக்கும். சடனாக அவன் அப்போ தான் ரியலைஸே பண்ணுவான், நம்ம இந்த பக்கம் வந்து பல மணி நேரம் ஆயிடுச்சுன்னு. ஒருவேளை அவங்க எல்லாரும் நம்மளை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எல்லாரும் இங்கேருந்து கிளம்பியிருப்பாங்களோ? இவனை சும்மா இப்படியே இந்த பக்கம் சுற்ற விடுவோம், அப்படியே அவனை இங்கே போய் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு அவனுக்கு தோணும். பேனிக் ஆகி எந்திரிச்சு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவான். அட் ஃபர்ஸ்ட் அவன் ரொம்ப வேகமாக தான் ஓடிட்டு இருப்பானா, இதனால அவன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வலிக்கு போய் விழுந்துட்டு இருப்பான். பல மீட்டருக்கு உருண்டெல்லாம் போய் விழுந்துருவானா. நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கிறது நம்மளை லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு, இது சரிப்பட்டு வராதுன்னு அவன் எங்கேருந்து ஆரம்பிச்சானோ கொஞ்சம் அந்த இடத்துக்கிட்ட போயிடுவான். அவன் அப்படி நினச்சிருப்பான், நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே ஏறி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக ஒரு ரைட் சைட் டைரக்ஷனை பார்த்து போயிட்டு இருப்பானா. அப்படியே ஸ்லோவாக ஸ்டெடியாக பத்திரமா போயிட்டுருப்பான். சுற்றி ரொம்பவே சைலண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு அவ்வளோ அன்பிளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவனோட மைண்டு ஃபுல்லுமே சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் அவனோட மைண்டுக்குள்ளே சீக்கிரமாக போ அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்ற ஐடியா அவனோட மைண்டுக்குள்ளே ரொம்ப ரேப்பிடாக வளர்ந்துட்டுருக்குமா. அவன் மட்டும் கேஸ்பெனை பற்றியும் பெவன்சீஸ் பற்றியும் எட்மண்ட் அண்ட் லூசியை பற்றியும் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்கன்னு. ஆனால் அவனோட மைண்டுக்குள்ளே கேஸ்பியன், எட்மண்ட், லூசி இவங்க எல்லாரும் மனித ரூபத்தில் இருக்கிற அரக்கர்கள் தான். கீழே இறங்கி போகிற மாதிரி ஒரு இடம் வந்துடும். அதில் கீழே இறங்கிட்டேன் அவன் வந்துடுவானா. ஒரு வழியாக வந்துட்டோம். ஆமாம், இங்கேருந்த மரங்களெல்லாம் எங்கே அப்படின்னு அவன் யோசிப்பான். ஏன்னா அவன் வந்த வழியில் ஃபுல்லுமே மரங்களும் காடுகளுமாக தானே இருந்துச்சு. இப்போது ரொம்ப அவனுக்கு முன்னாடி டார்க்காக இருட்டாக தெரியுமா. என்ன ஃபாகு கிளியர் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் யோசிப்பான். ஏன்னா உண்மையாகவே அங்கே ஃபாகு கிளியர் ஆகிட்டுருக்கும், நல்ல வெளிச்சம் வந்துட்டுருக்கும். அப்போது அவன் கண்ணை நல்லா சிமிட்டி ஓப்பன் பண்ணுவான். ஃபாக் நல்லா லிஃப்ட் ஆயிரும், அங்கேருந்து போயிடும். அவன் இப்போது என்னன்னே தெரியாத அவனுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் நின்றுட்டுருப்பான். அவனுக்கு முன்னாடி ஒரு துளி கூட கடல் தெரியவே தெரியாது. இதோட சாப்டர் 5 த ஸ்ட்ரோம் அண்ட் வாட் கேம் ஆஃப் இட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாருமே சாப்டர் 6 த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் யூஸ்டேஸில் வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye, tales by Mini.